إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பின் ஊடாக பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்த ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அவர்களுக்கு சில உபதேசங்கள். அன்பிற்குரியவர்களே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பாகும். மனிதர்களை பொறுத்தவரையில் மனிதர்கள் தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டவர்கள். இதில் முதல் விடயமாக, முதல் வசியத்தாக, அல்லாஹு தஆலா தௌபா செய்வதற்கான பாக்கியத்தை உங்களுக்கு தந்தானே, அதற்கு நீங்கள் முதலில் அல்லாஹுவை புகழ வேண்டும். அல்லாஹு தஆலா ஒருவருக்கு இந்த வாய்ப்பை வழங்குகிறான் என்று சொன்னால் அது மிக பெரும் பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஒருவருக்கு அவன் தொடர்ந்து பாவத்திலே மூழ்கி அழிந்து விடாமல் அவனுக்கு தௌபா செய்வதற்கான அந்த வாயிலை அல்லாஹ் திறக்கிறான் என்று சொன்னால், அந்த வாய்ப்பை அல்லாஹ் அவனுக்கு வழங்குகிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய மிக பெரும் பேரருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக அல்லாஹுவை நீங்கள் புகழுங்கள். ஏனெனில் நீங்கள் பாவத்திலே இருக்கும் நிலையில் உங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விடுமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம், கைசேதம் என்பதை நாம் அறிவோம். எனவே அல்லாஹு தஆலா ஒருவருக்கு தௌபாவுடைய வாயிலை திறப்பதென்பதே ஒரு மிக பெரும் பேரருளாகும். அதற்காக நாம் அல்லாஹுவை புகழ வேண்டும். இரண்டாவது உபதேசம், தௌபா செய்த ஒருவர் உணர வேண்டிய ஒரு விடயம்தான், நான் பாவத்தில் இருக்கும் போது நான் ஒரு ஜடமாகத்தான் இருந்தேன், ஒரு ஜடம்தான். அல்லாஹு தஆலா அவனது அந்த தௌபா என்ற பிரகாசத்தை கொண்டு அல்லாஹ் என்னை உயிர்ப்பிக்க செய்தான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான், சூரத்துல் அன்ஆம் 122 வசனத்தில். அப்ப மைத்தாக இருந்த, ஜடமாக இருந்த வரை நாம் என்ன செய்தோம்? அவருக்கு நாம் உயிர் கொடுத்தோம், அவரை உயிர்ப்பித்தோம். எனவே மனிதர்களுக்கு மத்தியிலே அவர் பிரகாசத்தோடு நடக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய ஒருவர், பிரகாசத்தோடு நடக்கக்கூடிய ஒருவர் ஜடமாக இருப்பவரை போன்றாவாரா, சமமாவார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே மரணித்தவரும் உயிரோடு உள்ளவரும் ஒருபோதும் சமமாக முடியாது. எனவே அல்லாஹு தஆலா இந்த மிக பெரும் பிரகாசத்தை ஒருவருக்கு வழங்கினான் என்று சொன்னால் அதை ஒரு பேரருளாக, நிஅமத்தாக கருதி அவர் என்ன செய்ய வேண்டும்? தௌபாவிலே பயணிக்க வேண்டும். மூன்றாவது உபதேசம்தான், அன்பிற்குரியவர்களே, ஒரு அடியானுடைய தௌபாவின் மூலம் அல்லாஹு தஆலா ஒரு மிக பெரும் சந்தோஷத்தை அல்லாஹ் அடைகின்றான். அல்லாஹ் ஒரு மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றான். ஒரு மூமினான அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்ற போது, யா அல்லாஹ் நீ எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்று தௌபா செய்கின்ற போது அதன் மூலம் அல்லாஹு தஆலா ஒரு மிக பெரும் சந்தோஷத்தை அடைகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள்.
எனவே இது ஒவ்வொரு அடியானும் தனது ரப்பை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அடியானும் படைத்த ரப்பை மகிழ்விக்கக்கூடிய சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மிக பெரும் இபாதத்தாக தௌபா அமைந்திருக்கிறது. அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன். ஆனால் ஒரு அடியான் தன்னை பாவம் என்ற அந்த அழிவிலிருந்து காத்து கொள்கின்ற போது, அதிலிருந்து மீண்டு அவன் தௌபா செய்கின்ற போது அல்லாஹ் மிக பெரும் சந்தோஷத்தை அடைகிறான். எனவே ஒரு அடியான் தன்னை அவன் நேசிப்பதை விட அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்கிறான் என்பதை நாம் உணர்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவன் தன்னை பாவங்கள் என்ற அழிவிலிருந்து அவன் காத்து கொண்டு தௌபா செய்கின்ற போது ஏன் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும், ஏன் அல்லாஹு தஆலா இவ்வளவு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த அடியான் தன்னை நரகிலிருந்து காத்து கொள்கின்றான். எனவே அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறான் என்பதை நாம் இந்த ஹதீஸினூடாக நாம் விளங்குகின்றோம். அடுத்த அருமை சகோதரர்களே, 4வது உபதேசம் தான் தௌபா செய்த ஒவ்வொருவரும் இதை சிந்திக்க வேண்டும். அவரது தௌபா உண்மையான தௌபாவாக அமைந்து விடுகின்ற போது, அவர் அல்லாஹ்விடத்திலே செய்த அந்த தௌபா உண்மையான தௌபாவாக அமைந்து விடுகின்ற போது அல்லாஹு தஆலா அவரது பாவங்களை நன்மைகளாக மாற்றுவதாக வாக்களிக்கின்றான். சூரத்துல் ஃபுர்கான் 70வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. தௌபா செய்தவர்களை தவிர, ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்தவர்களை தவிர அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுகிறான் என்று இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே ஒருவர் தனது தௌபாவிலே உண்மையாளராக இருக்கின்ற போது இவ்வளவு பெரும் ஒரு பாக்கியம் அவருக்கு காத்திருக்கிறது. எனவே இதை தௌபா செய்த ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 5வது உபதேசம் என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடிய அடியார்களில் உன்னையும் தேர்வு செய்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடிய அடியார்களில் என்னையும் அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் பக்ராவுடைய 222வது வசனத்திலே சொல்கின்ற போது, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தௌபா செய்பவர்களை நேசிக்கிறான். எனவே இவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக அவர்கள் இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு தௌபா செய்கின்ற போது அவர்கள் இறை நேசத்துக்குரியவர்களாக மாறுகிறார்கள். எனவே அந்த நேசத்திலே நாம் பயணிக்க வேண்டுமா இல்லையா? அந்த நேசத்திலேயே நாம் பயணித்து அதிலே நாம் மரணிக்க வேண்டும். அதைவிட வேறு என்ன பாக்கியம் இருக்கிறது என் அருமையான சகோதரர்களே? அடுத்த என் அருமையான சகோதரர்களே, 6வது உபதேசம்தான் நீங்கள் செய்த தௌபாவில் நீங்கள் உண்மையாளராக இருக்க வேண்டும். நீங்கள் செய்த தௌபாவில் இறைவனிடத்தில் நீங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்டிருக்கிறீர்கள். அந்த தௌபாவிலே நீங்கள் ஒரு உண்மையாளராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தி, ஒரு நபித்தோழரை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வோடு உண்மையாளராக இருக்கும்போது அல்லாஹ் உங்களோடு உண்மையாளராக இருப்பான். அல்லாஹ் உங்களோடு உண்மையாளனாக இருப்பான். எனவே அல்லாஹ் உங்களை உண்மைப்படுத்துவான். அல்லாஹ்வோடு நீங்கள் உண்மையாளராக இருக்கும்போது அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? உண்மைப்படுத்துவான். எனவே அருமையான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் எப்படி அவனோடு நடந்து கொள்கிறானோ அப்படித்தான் அவன் நடந்து கொள்கிறான். எனவே ஒரு அடியான் அல்லாஹுவை உண்மைப்படுத்துகின்ற போது அல்லாஹ் அந்த அடியானை உண்மைப்படுத்துகிறான் என்பதை பார்க்கின்றோம். 7வது அருமையான சகோதரர்களே, பாவங்களிலே ஒருவர் வீழ்ந்து அதிலிருந்து தௌபா செய்து மீண்டு விட்டாரா, மறுபடியும் அவர் அந்த பாவமான சூழலை தேடி செல்லக்கூடாது. இது ஒரு முக்கியமான விடயம். அந்த பாவமான சூழலை அவர் தேடி செல்லக்கூடாது. அந்த பாவங்களை எவைகளெல்லாம் ஞாபகப்படுத்துமோ அந்த வாயில்களை எல்லாம் அடைத்து விட வேண்டும். அந்த அவர் செய்த அந்த பாவங்கள் அவைகள் மறுபடியும் அவரது நினைவுக்கு வருகின்ற இடங்கள், அவ்வாறான சந்தர்ப்பங்கள், அவ்வாறான நண்பர்கள், அந்த அனைத்து வாயில்களையும் அவர் அடைத்து விட வேண்டும். இது மிக முக்கியமான விடயம். சில பொழுதுகளில் சில மோசமான நட்புகள், அவர்களுடைய தொடர்புகள் இருந்தால்
அவைகளை கூட நாம் துண்டித்து விட வேண்டும். அவர்கள் தொடர்பு கொள்வார்கள் என்று சொன்னால் அவைகளை நாம் என்ன செய்து விட வேண்டும்? அவைகளை எல்லாம் பிளாக் பண்ணி விட வேண்டும். ஏன்? நாம் பாவத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும். மறுபடியும் நாம் அந்த பாவத்திலே வீழ்ந்து விடுகின்ற அந்த சூழல்கள் அனைத்தும் அடைக்கப்பட வேண்டும். அந்த சூழல்கள் அனைத்தும் அடைக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் என்ன செய்யும்? மறுபடியும் ஷைத்தான் நம்மை அந்த பாவத்திலே நுழையச் செய்வான். அவைகளை ஷைத்தான் மறுபடியும் என்ன செய்வான்? நினைவுக்கு கொண்டு வர முயற்சிப்பான். நாம் அவைகளை நினைவுக்கு கொண்டு வரவே கூடாது. அது மிக பெரும் ஒரு ஆபத்தான நிலை. மறுபடியும் ஷைத்தான் அந்த வாயிலூடாக நுழைவதற்கு முயற்சிப்பான். நாம் அதில் அலட்சியமாக இருந்து விட்டால் மறுபடியும் நாம் என்ன செய்வோம்? அந்த பாவத்திலே வீழ்ந்து விடுவோம். எனவே அந்த பாவமான எண்ணங்களை கொண்டு வருகின்ற, மறுபடியும் அவைகளை நினைவு கொண்டு வருகின்ற அந்த பாவமான சூழலை நாம் முழுமையாக அந்த வாயில்களை எல்லாம் அடைத்து விட வேண்டும். அந்த தொடர்புகளை எல்லாம் நாம் துண்டித்து விட வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இன்று கவலை என்னவென்றால், பலர் பாவமான சூழல்களை தேடித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் எம்மை நமது ஈமானை கொண்டு பாதுகாத்து கொள்ள முடியும் என்று. நறுமை சகோதரர்களே, பாவமான சூழல் என்பது என்ன செய்யும்? ஈமானை பலவீனப்படுத்தும். படிப்படியாக அவன் பாவத்திலே நுழைவதற்கு அது காரணமாகிவிடும். எனவே நாம் சிறந்த நல்ல சூழல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நமது ஈமானை பாதுகாக்கக்கூடியது. நல்ல நட்பு வட்டாரத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நல்ல ஈமானிய சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. 8வது நறுமையான சகோதரர்களை, தௌபா செய்த ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே ஒரு களப்பற்ற தூய்மையான உள்ளத்தோடு எதை கேட்க வேண்டும் என்றால், யா அல்லாஹ், இந்த தௌபாவில் நான் உறுதியாக இறுதி வரை பயணிக்க வேண்டும். இதில் என்னை உண்மையாளராக நீ ஆக்கி விடுவாயாக. எனது தௌபாவை நீ உண்மையான தௌபாவாக, களப்பற்ற தௌபாவாக நீ ஆக்கி விடுவாயாக என்ற அந்த துஆவிலே மிக முக்கியமாக நாம் கேட்க வேண்டிய ஒரு துஆ தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட துஆ. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்ற துஆவை நாம் கேட்பது. உள்ளங்களை புரட்டுபவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக ஆக்கி வைப்பாயாக என்றால் உள்ளங்களை அல்லாஹ் நாடியவாறு விரும்பியவாறு திருப்பி விடுவான். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா, யா அல்லாஹ், நீ எப்படி எனக்கு தௌபாவுக்கு வாய்ப்பளித்தாயோ, அந்த தௌபாவுக்குரிய பாக்கியத்தை நீ எனக்கு அருளினாயோ, அதில் நான் தொடர்ந்து இறுதி வரை பயணிப்பதற்கு நீ எனக்கு அருள் பாலிப்பாயாக என்று நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, 9வதாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒருவர் எப்படி அல்லாஹுடைய தண்டனையை பயப்பட வேண்டுமோ அதே போன்று அவனது அருளையும் ஆதரவு வைக்க வேண்டும். ஒன்றை ஒன்று மிகைக்காமல் அது பேலன்ஸாக இருக்க வேண்டும், ஒருவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தண்டனையை அவர் பயப்படுவதோடு அவனது அருளையும் ஆதரவு வைக்க வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய அந்த மக்ஃபிரத் என்பது விசாலமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய மன்னிப்பு என்பது விசாலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான் குர்ஆனிலே, சூரத்து நஜ்முடைய 32வது வசனத்திலே, இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா. இப்போ நிச்சயமாக உமது இறைவன் விசாலமான அந்த மன்னிப்புக்குரியவனாக இருக்கிறான். அவனது மன்னிப்பு என்பது விசாலமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே ஒருவர் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலம் என்பது அவன் பாவத்திலே மூழ்கி கிடக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தண்டனையும் பயப்பட வேண்டும், அவனது அருளையும் மன்னிப்பையும் ஆதரவு வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னி லகஃபாருன் லிமன் தாப். சூரத் தாஹாவுடைய 82வது வசனம். எவர் தௌபா செய்கிறாரோ நிச்சயமாக நான் அவருக்கு மிக்க ஒரு மன்னிப்பாளனாக இருக்கிறேன், மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கஃபார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இதில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த பகுதி. என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய தண்டனையை பயப்படுவது போன்று அவனது அருளையும் ஆதரவு வைக்க வேண்டும். இரண்டுமே ஒருவருக்குள் செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்ற இந்த விடயம். 10வது அருமையான சகோதரர்களே, ஒருவருடைய அந்த அவர் செய்த பழைய அந்த பாவங்களை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வருகின்ற எந்த ஒன்றாக இருந்தாலும் அதிலிருந்து அவர் முழுமையாக விடுபட வேண்டும். அது பாவமான மோசமான காட்சிகளாக இருக்கலாம், அவரது அவருடைய ஸ்மார்ட் ஃபோனில் அப்படியான அருவருப்பானவைகள் இருக்கலாம். இவைகளிலிருந்தெல்லாம் முழுமையாக விடுபட்டு விட வேண்டும்.
ஏனென்றால் அவர் அதிலிருந்து விடுபட்டால் தான் அவரது தௌபா உண்மையான தௌபாவாக இருக்கும். இல்லை என்றால் மறுபடியும் ஷைத்தானை செஞ்சிருவான், அந்த பாவத்தில் அவரை கொண்டு போய் சேர்த்து விடுவான், நுழைவித்து விடுவான். எனவே என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறான இந்த பாவங்கள், அவர் கடந்த கால பாவங்கள் முழுமையாக அவர் என்ன செய்ய வேண்டும்? விடுபட வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதில் கவனிக்க வேண்டிய விடயம், சிலர்களுக்கு அவர்கள் தௌபா செய்தாலும் சில பாவங்களை விடுவதற்கு அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். ஏனென்றால் அந்த பாவங்கள் அவ்வளோ அதில் அவர்கள் மூழ்கி போயிருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு அவர்கள் ஒரு போராட்டத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களுடைய நஃப்ஸோடு ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டும். அவர்கள் அந்த பாவங்களுக்கு முன்னால் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய வார்த்தைகளை எண்ணி பார்க்க வேண்டும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் எமது விஷயத்திலே முயற்சி செய்கிறார்களோ நாம் அவர்களுக்கு வழிகளை ஆக்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்து, அதாவது எந்த ஒரு பாவத்தையும் என்ன விட முடியாது அப்படின்னு நினைத்து விடக்கூடாது. நிச்சயமாக அனைத்து பாவங்களையும் விட முடியும் என்று அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கையை வைத்து அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து உதவி தேடும் போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அந்த பாவங்களை விட்டு நம்மை தடுத்து விடுவான். அவைகளை எமக்கு வெறுப்புக்குரியவைகளாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதில் கவனிக்க வேண்டிய 12வது விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது இப்போ நாம் நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பது, நல்லவர்களோடு கலந்து இருப்பது, அனைவரும் என்ன நல்லவர்கள் சொன்னால் யாரும் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல. அவங்க நல்லவர்களாக, சிறந்தவர்களாக, நன்மைகளில் பல படித்தரங்களில் உள்ளவர்களாக இருப்பார்கள். பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எனவே நாம் என்ன ஒரு நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நாம் மாறாக, அதாவது மார்க்கத்தை நாம் இப்போது என்ன செய்கிறோம்? சிறந்த முறையிலே நாம் செயல்படுத்துகிறோம். மார்க்கத்தை நாம் சிறந்த முறையில் இப்போது செயல்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்கிறோம். இவைகள் வரவேற்கத்தக்கவைகள். நாம் கடந்த கால பாவங்களை எண்ணி எண்ணி நம்பிக்கை இழந்து போய்விடக்கூடாது. அது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான் என்றால், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட அடியார்கள் என்று அல்லாஹ் அழைத்து சொல்கிறான். அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். ஏன்னா நம்பிக்கை இழக்கச் செய்கின்ற வேலை ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தான் அப்படியான அந்த ரூட்ல வந்து என்ன செய்வான்? மறுபடியும் பாவத்திலே தள்ளி விடுவான். எனவே நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா என்னை இப்போது சிறந்தவனாக ஆக்கியிருக்கிறான், வாய்ப்பை தந்திருக்கிறான். நான் இதிலே தொடர்ந்து உறுதியாக பயணிக்க வேண்டும். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, இதில் 13வது விடயமாக ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? மாற்றத்தை தன்னிலே ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். நல்ல மாற்றத்தை தன்னில், தனது குடும்பத்தில் அவருக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை, தௌபாவுக்குரிய அந்த வாயிலை திறந்ததிலிருந்து அப்படியான மாற்றத்துக்கான ஒரு முயற்சி, நல்ல மாற்றத்துக்கான முயற்சி அவருக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே இஸ்திகாமா, மார்க்கத்திலே உறுதியாக இருப்பது என்பது, அதனுடைய உண்மையான அந்த பலன் என்பது நாம் என்ன செய்வது? நம்மை சிறந்தவர்களாக மாற்றிக்கொள்வது, நம்மை சிறந்தவர்களாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சி. இன்று நாங்கள் பார்க்குறோம், பலர் என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்தவன் நல்ல அறிக்கை வேணும்னு தான் பார்க்குறான். அடுத்தவன் தொழ வேண்டும், அடுத்தவன் உண்மை பேச வேண்டும், அடுத்தவன் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், அடுத்தவன் பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவன் சரியாக கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று இப்படி பிறரில் தான் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கிறார்களே தவிர தங்களை மாற்றிக்கொள்ள தயாரில்லை. அப்படி மார்க்கம் சொல்லலை. என்ன செய்யணும்? ஒருவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சி தான் இருக்க வேண்டும். அது என்ன செய்யும்? சஹாபாக்களிடம் நாம் அந்த சிறந்த முன்மாதிரியை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் இது நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது நறுமை சகோதரர்களே, 14வது விடயமாக, அதாவது நாம் ஒரு உறுதியோடு செயல்பட வேண்டும். நாங்கள் என்ன செய்ய, இந்த உறுதிகளை விட்டு கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் மார்க்க விஷயங்கள்ல என்ன செய்யறாங்க? உறுதியாக செயல்படுவதில்லை. ஒரு பலவீனமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. உலக விஷயங்கள்ல உறுதியாக இருக்கிறாங்க, மார்க்க விஷயங்கள்ல ஒரு உறுதியற்ற நிலை. அப்படி இல்லாமல் என்ன செய்யணும்? நாம் மிக உறுதியோடு செயல்பட வேண்டும், ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த வாய்ப்புகளை எனக்கு வழங்கி இருக்கிறான். இது மிகப்பெரிய அருள். எனவே நாம் அதில் ஒரு உறுதியோடு, ஒரு உயர்ந்த ஒரு இலக்கோடு நாம் செயல்பட வேண்டும் என்பது இதில் கவனிக்க வேண்டும். அதே போன்ற அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு தௌபாவுடைய வாயிலை திறந்து விட்டான் என்று சொன்னால்
அதன் பிறகு நாம் அமல்களை எமது வாழ்விலே அதிகப்படுத்த வேண்டும். நல்ல அமல்களை, நற்செயல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். உபரியான வணக்கங்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அது என்ன செய்யும்? ஈமானை அதிகப்படுத்தும். அல்லாஹுடைய மஹப்பத், நேசம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும். எனவே ஈமானுடைய இன்பத்தை நாம் அடைந்து கொள்வதற்கு, அதை சுவைப்பதற்கு அது காரணமாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் நாம் உபரியான வணக்கங்களை அதிகப்படுத்தி கொள்ளுதல். அதே போன்று தௌபா செய்த ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய, நல்லவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்க வேண்டும். அது என்ன செய்யும்? மார்க்கத்தில் ஒருவரை உறுதியாக ஆக்கும், மார்க்கத்தில் ஒருவரை உறுதிப்படுத்தும். இன்று எத்தனை பேர் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்திருக்கிறோம்? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, சூரத்து ஹூதுடைய 120 வசனம், அல்லாஹ் சொல்கிறான், தூதர்களுடைய வரலாறுகளை நாம் உங்களுக்கு சொல்கிறோம், ஏன்? உங்களுடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும், உங்களுடைய உள்ளம் உறுதியாக வேண்டும் என்பதற்காக என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்த நறுமை சகோதரர்களை, 17வது விடயம், ஒருவர் தௌபா செய்து திருந்தி வாழ முற்படும் போது சமுதாயம் விடாது. சமுதாயம் என்ன செய்யாது? சமுதாயத்திலே சிலர் இருப்பார்கள், அவர்களை என்ன செய்வார்கள்? பரிகசிப்பார்கள், அவர்களை ஏளனம் செய்வார்கள். பள்ளிக்கு, மஸ்ஜிதுக்கு சிலர் வந்து விட்டாலே, நீங்கள் மஸ்ஜிதுக்கு வந்துருக்கீங்களா என்று என்ன செய்வார்கள்? இப்படி ஆச்சரியத்தோடு கேட்கக்கூடியவர்கள், மறுபடியும் அவர்களை விரட்டக்கூடியவர்கள், இப்படி ஏளனப்படுத்தக்கூடியவங்க சமுதாயத்தில் இருக்கிறாங்க. சமுதாயத்தில், குடும்பங்களில், நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள் இப்படியானவர்கள் இருக்கிறார்கள். எனவே திருந்தி வாழ்வதற்கு என்ன செய்ய மாட்டார்கள்? விட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி தந்தாங்க? ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசம் என்ன? பஷ்ஷிரு, நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். வலா துனஃபிரு, நீங்கள் வெறுண்டோடச் செய்யாதீர்கள். யஸ்ஸிரு, நீங்கள் எளிதாக்குங்கள். வலா துஅஸ்ஸிரு, நீங்கள் சிரமப்படுத்தாதீர்கள். இப்படி தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறான். ஒருவர் தௌபா செய்து திருந்தி வாழுகிறார் என்றால், திருந்தி வாழ முற்படுகிறார் என்றால், நாம் அதை கொண்டு சந்தோஷப்பட வேண்டும். நாங்கள் மகிழ்ச்சி அடையணும். மாஷா அல்லாஹ், என்ன செஞ்சுட்டார்? இவர் திருந்தி விட்டார், நேரான வழிக்கு வந்து விட்டார் என்று அவரை இன்னும் இன்னும் ஆர்வப்படுத்த வேண்டுமே தவிர, சிலர் என்ன செய்கிறார்கள்? அவர்களை வெறுண்டோடச் செய்கிறார்கள். அவர்களை வெறுண்டோடச் செய்கின்ற அமைப்பில் பரிகசிக்கிறார்கள், ஏளனமாக பார்க்கிறார்கள், குத்தி காட்டுகிறார்கள். இப்படியானவர்களை நீங்கள் சந்திக்கும் போது இவர்களை நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது. அதாவது நீங்கள் திருந்தி வாழ்வதற்கு எடுத்த முடிவு என்பது யாருக்காக? ரப்புக்காக, எனது மறுமையுடைய வெற்றிக்காக. நான் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும், யாருக்காகவும் அல்ல. எனவே யார் நம்மை என்ன செய்கிறார்கள்? பரிகசித்தாலும் ஏளனம் செய்தாலும் அவற்றை நாம் பொருட்படுத்தக்கூடாது. அல்லாஹு தஆலா இவர்களை எனக்கு சோதனையாக ஆக்கியிருக்கிறான், எனவே நான் இதில் பொறுமையாக இருக்க வேண்டும். சொல்லாங்க, சிறந்த மூமினாக சொன்னது யாரைத்தான்? மக்களோடு கலந்து இருக்கின்ற போது அங்கு வரக்கூடிய சோதனைகளில் யார் பொறுமையாக இருக்கிறாரோ அவரை நபி அவங்க ஒரு சிறந்த மூமினாக சொன்னார்கள். எனவே இவ்வாறு திருந்தி வாழ முற்பட்டு தௌபா செய்து மீண்டவர்கள் நம்பிக்கை இழக்காமல் செய்யக்கூடிய, யார் பரிகசித்தாலும் நான் இந்த வழியில் என்ன செய்யணும்? உறுதியாக பயணிக்க வேண்டும் என்ற அந்த உறுதியோடு செயல்பட வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, உள்ளங்களை நெகிழ்வூட்டக்கூடிய விடயங்கள், என கடுமையாகிவிட்ட உள்ளங்களை நெகிழ்வூட்டக்கூடிய விடயங்கள், நோயாளிகளை நாம் நலம் விசாரிக்க செல்லுதல். சில நோயாளிகளை நாங்கள் பார்க்கும்போது அது நமது ஈமானை அதிகப்படுத்தும். நோயில் கஷ்டப்படக்கூடியவர்களை பார்க்கின்ற போது அது நமது ஈமானை என்ன செய்யும்? அது பலப்படுத்தும். ஏன்? இவங்க இவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு இவ்வளோ நியமத்துகளை, ஆரோக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். அதே போன்று ஜனாசாக்கள் நிகழ்ந்துவிட்டு அந்த ஜனாசாக்களிலே கலந்து கொள்வது, மக்பராக்களுக்கு நாம் செல்வது, சென்று அங்கு ஜியாரத் செய்வது, இவைகளெல்லாம் என்ன செய்யும்? உள்ளத்தை நெகிழ்வூட்டக்கூடிய விடயங்கள், ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய விடயங்கள், பாவங்களை விட்டு தூரப்படுத்தக்கூடிய விடயங்கள், ஒரு தௌபாவிலே தொடர்ந்து பயணிப்பதற்கு உதவக்கூடிய விடயங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களை, அதே போன்று அல்லாஹு தஆலா தௌபாவுடைய வாயில் எனக்கு திறந்து விட்டால் நான் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும்? நான் மார்க்க கல்வியை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், மார்க்கத்தை தேட வேண்டும், மார்க்க உரைகளை செவியேற்க வேண்டும், மார்க்க வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும், மார்க்கம் தொடர்பான புத்தகங்களை படிக்க வேண்டும். இவ்வாறு நாம் என்ன செய்யணும்? அதில் நான் இன்னும் உறுதியாக வேண்டும், இன்னும் நான் உறுதியாக வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இதில் 20வது தௌபா செய்துவிட்ட ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய விடயங்களில், அதாவது
அவரது தனிப்பட்ட வாழ்வில் அந்த வணக்கங்கள் அதில் கவனம் எடுக்க வேண்டும். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள வணக்கங்கள் இபாதத்துகள் இருக்கின்றனவா இல்லையா? அவ்வாறான இபாதத்துகளில் வணக்கங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். தனிமையில் அல்லாஹுவை வணங்குதல், இரவிலே எழுந்து தொழுதல், தனிமையில் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தல், இவ்வாறு இந்த வணக்கங்கள் அவரது உள்ளத்தில் மிகப்பெரிய உறுதியை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள். தனிமையில் ஒருவர் செய்கின்ற இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் மிக பெரும் தாக்கத்தை செலுத்தும், அவரை நேரான வழியிலே உறுதியாக ஆக்கும். எனவே அந்த அடிப்படையில் இந்த வணக்கங்களில், தனிமையில் உள்ள வணக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அது அவரை மிகவும் உறுதியாக்கக்கூடியது என்பதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று ஓய்வு நேரங்கள், இது மிக ஆபத்தானது. ஒருவருக்கு ஓய்வு நேரங்கள் வருகின்ற போது அதை பாவத்திலே கழித்து விடக்கூடாது. அவர் பாவங்களிலிருந்து மீண்டிருக்கிறார், அந்த பாவங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பிலே அந்த ஓய்வு நேரங்களை ஆக்கிவிடக்கூடாது. மாறாக நமது நேரங்களை நாம் திட்டமிட்டு என்ன செய்வது? அல் குர்ஆனை மரணமிடுவது, மார்க்க விடயங்களிலே நாம் கலந்து கொள்வது, மார்க்கத்தை தேடுவது, மார்க்கத்தை கற்பது, இப்படி நல்ல விஷயங்களுக்காகவே நமது நேரங்களை நாம் என்ன செய்யணும்? பிஸியாக்கியே வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன செய்யும் என்று சொன்னால் நம்மை அதில் தொடர்ந்து பயணிக்க செய்யும். இல்லை என்றால் ஓய்வு நேரங்கள் சில நேரங்கள் என்ன ஆகிவிடும் என்று சொன்னால் அது மறுபடியும் ஷைத்தான் பாவத்தின் பக்கம் இழுத்து சென்று விடுவான். இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று நமது நேரங்களை நாம் நன்றாக திட்டமிட்டு கொள்ள வேண்டும். நல்ல விடயங்களுக்கும் மார்க்க விடயங்களுக்கும் நாம் இவ்வாறு திட்டமிடுகின்ற போது அந்த நேரங்களை என்ன செய்ய மாட்டான்? ஷைத்தானுக்கு, தீமைக்கு அதை ஒதுக்குவதற்கு அதற்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு இல்லாமல் போய்விடும். எனவே நாம் நல்ல விடயங்களுக்காக நமது நேரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நன்றாக திட்டமிட்டு வகுத்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறாக நாம் இன்றைய இந்த வகுப்பிலே கற்ற விடயங்கள், ஒருவர் தௌபா செய்து விட்டார் என்றால் அந்த தௌபாவிலே தொடர்ந்து பயணிப்பதற்கான சிறந்த உபதேசங்களாக, வழிகாட்டல்களாக இவைகள் இருக்கின்றன. எனவே நாம் இந்த சத்திய வழியிலே, இந்த தீனுல் இஸ்லாத்திலே இறுதி வரை பயணித்து, உறுதியாக பயணித்து வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.